அல்லாஹ் தஆலா இந்த முழு உலகங்களையும் கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அவற்றுக்கு மத்தியிலே சில மனிதர்களை கௌரவத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய மனிதர்களாக படைத்திருக்கிறார். அவர்களை நாங்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று சில மாதங்களை கண்ணியத்துக்குரிய மாதங்களாக, சில நாட்களை கௌரவத்துக்குரிய நாட்களாக படைத்திருக்கிறார். அதே போன்று பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அவனுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாக பள்ளிவாயல்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய பிரதேசங்கள், இடங்கள் அந்த பூமியினுடைய மஸ்ஜிதுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான இடங்கள். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா இடங்களையும் தனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி இருக்கின்றான். ஆனால் பள்ளிவாயல்களை விசேஷமாக தனக்கு சொந்தமானவை என்று சொல்லி இருக்கிறான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். நிச்சயமாக பள்ளிவாயல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவையாக இருக்கின்றன. எனவே நீங்கள் அந்த பள்ளிவாயல்களிலே வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம், நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம், தொழ வேண்டாம் என்ற கருத்தையும் குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் பள்ளிவாயல்கள், அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமான இடங்கள் பள்ளிவாயல்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயூத்துல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய வீடுகள் என்று அதனை ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய வீடுகள் என்றால் அது எவ்வளவு புனிதமானது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதனுடைய ஒவ்வொரு மணல் துணிக்கைக்கும் ஒரு புனிதத்தன்மை காணப்படுகிறது, ஒரு கண்ணியம் காணப்படுகிறது. அந்த இடங்கள் மிகவும் மரியாதைக்குரிய, புனிதமான, கௌரவத்துக்குரிய இடங்கள் பள்ளிவாயல்கள். அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் சுமாராக 28 இடங்களுக்கும் அதிகமாக மஸ்ஜித் என்ற சொல்லை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பிரயோகித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவு தூரம் பள்ளிவாயல்கள் புனிதமானவை, கண்ணியத்துக்குரியவை. பைத்துல்லாஹில் ஹராம் என்று மக்காவிலே இருக்கின்ற அந்த பள்ளிவாயலுக்கு பெயர். ஹுர்மத்துக்குரிய பள்ளிவாயல், புனிதத்துக்குரிய பள்ளிவாயல். 3 பள்ளிவாயல்கள் விசேடமான அந்தஸ்துக்களை கொண்டிருக்கின்றன. முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் எனப்படுகின்ற மக்காவிலே இருக்கின்ற அந்த பள்ளிவாயல், அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் நபவி, அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாயல்களுக்கும் தான் நாங்கள் விசேடமான பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் கூட, உலகத்திலே இருக்கின்ற அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வழிபடுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற எல்லா இடங்களும் பள்ளிவாயல்களாகத்தான் இருக்கும். அந்த பள்ளிவாயல்கள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கித்தான் எமது முகங்களை திருப்ப வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், இது பள்ளிவாயல்களுடைய கண்ணியம், சிறப்பு, மரியாதை. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால், இந்த பள்ளிவாயல்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே மிகவுமே நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றன. மிகவும் பின்னி பிணைக்கப்பட்ட தொடர்பை பள்ளிவாயல்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்றன. ஏனைய மத ஸ்தாபனங்களை, ஆலயங்களை, வழிபாட்டு நிலையங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, எங்களுக்கும் இந்த பள்ளிவாயலுக்கும் இடையிலான உறவு நாம் சிந்திக்க வேண்டிய மிகவும் நுணுக்கமான, இறுக்கமான உறவாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளிவாயலுக்கு ஒரு முஸ்லிம் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக வேண்டி அங்கு போவது ஒரு சுன்னா முஅக்கதாவாக கணிக்கப்படுகிறது. 27 மடங்கு நன்மை அந்த ஜமாஅத்துடைய தொழுகையிலே
பள்ளிவாயிலே சென்று கலந்து கொண்டால் இருக்கிறது என்ற கருத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் எங்களுக்கு அந்த பள்ளிவாயலோடு நெருக்கம். வேறு எங்கும் நாங்கள் அவ்வளவு அதிகமாக நாங்கள் போக மாட்டோம். கடைக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நாங்கள் ஆகக்கூடினால் போய் வருவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 தடவை ஒரு மனிதன் போய் வருகின்ற ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது இந்த பள்ளிவாயல்கள் தான். நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம், எவ்வளவு பெரிய புனிதமான இடங்களாக அவை இருக்கும். எந்த நேரத்திலும் மலக்குகள் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் அங்கு காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டத்தவர்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்காக, அதனை படிப்பதற்காக அவனுடைய பைத்தும் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய வீடுகளில் ஒன்றிலே அமர்ந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது சக்கீனா எனப்படக்கூடிய அமைதி இறங்கும். அவர்களை ரஹ்மத் சூழ்ந்து கொள்ளும். மிகவும் முக்கியமாக அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே இருக்கின்ற மலக்குகளிடத்திலே இந்த பள்ளிவாயிலே அமர்ந்து இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மலக்குகளை, மனிதர்களை தன்னோடு இருக்கின்ற மலக்குகளோடு பேசிக் கொள்வான், இவர்களை பற்றி சொல்லிக் கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஸலத் அலைஹிம் ஸக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய பூமி, புனிதமான பூமி, இது மிகவும் மகத்துவமான இடம், பிரதேசம் என்ற உண்மை எங்களுக்கு எந்த அளவு தூரம் மனதிலே இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், நாளை மறுமையிலே 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே நிழல் கொடுப்பான் தன்னுடைய அரிஷிலே. அரிஷின் நிழலில் அவர்களுக்கு கிடைக்கும் நிழல். அவர்களிலே ஒருவர் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அவர்களிலே ஒரு மனிதன் யார்? அவனுடைய உள்ளம் பள்ளிவாயல்களோடு கொழுவப்பட்டதாக காணப்படும். கொழுவப்பட்டதாக என்றால் அர்த்தம் என்ன? அவன் எங்குதான் பூமியிலே பறந்து சென்றாலும், குடும்பம் நடத்தினாலும், தொழில் செய்தாலும், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலும் அவன் மீண்டும் அந்த பள்ளிவாயலுக்குள் வர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் இருப்பான். அவனுடைய உள்ளம் இந்த பள்ளிவாயல்களுக்குள் கொழுவப்பட்டதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாயலோடு கொழுவிக் கொள்கின்றானோ அந்த மனிதன் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த மனிதன் அரசுடைய நிழலில் அவனுக்கு நிழல் வழங்கப்படும் என்ற அந்த பாக்கியத்தை அவன் பெறுகிறான். பாருங்கள், முஸ்லிம்களுக்கும் இந்த பள்ளிவாயலுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 27 மடங்கு தொழுகைக்கு நன்மை கிடைக்க வேண்டுமா? பள்ளிவாயலுக்கு வர வேண்டும், 5 வேளை வர வேண்டும். இந்த பள்ளியோடு எமது உள்ளம் கொழுவப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கு வருகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீக உணர்வு எம்மிடத்திலே பிறக்க வேண்டும். நான் வருவது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகின்றேன். இங்கு மலக்குகள் இருக்கிறார்கள், இங்கு அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இங்கு ஹுத்பாவை செவிமடுக்கின்ற பொழுது, குர்ஆன் ஓதப்படுவதை செவிமடுக்கின்ற பொழுது, இங்கு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் என்னை சூழ மலக்குகளுடைய சகவாசம் இருக்கிறது. இது ஒரு புனிதமான ஆன்மீக மனம் கமழும் ஒரு பூமி என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு சாமானியமான இடம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான இடம். எனவே அந்த வகையில் இந்த பள்ளி வாயில்களுக்கு ஒரு புனிதத்தன்மை காணப்படுகிறது, முஸ்லிம்களுக்கு இறுக்கமான தொடர்பு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பள்ளி வாயில்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்களுக்கு மட்டும் உரிய இடங்கள் அல்ல, நோன்பு காலத்தில் மாத்திரம் அலங்கரிக்கப்படுகின்ற இடங்கள் அல்ல, ஐவேளை ஜமாஅத்து தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் கட்டப்படுகின்ற இடங்கள் அல்ல. இவை சனசமூக நிலையங்கள், நீதிமன்றங்கள், கலா நிலையங்கள், வைத்தியசாலைகள் என்று எத்தனையோ வகையான பங்களிப்புகளை
வரலாற்றிலே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாயல்களை அமைத்தார்கள். வரலாறு நெடுகிலும் அந்த பள்ளிவாயல்கள் அப்படிப்பட்ட மகத்தான பங்களிப்புகளை தான் செய்திருக்கின்றன. பள்ளிவாயல்களுடைய முக்கியத்துவத்தை கருதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வழியிலேயே குபாவிலே ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்ட ஒரு பள்ளிவாசல். இதனை காண்கின்ற முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இன்னும் ஒரு பள்ளியை கட்டுகிறார்கள். மஸ்ஜிது விரார், இஸ்லாத்துக்கு விரோதமான பள்ளிவாயல், முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டப்படுகின்ற தீய எண்ணத்தோடு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு வரவே இல்லை. அதற்கிடையில் ஒரு வழியிலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு பள்ளிவாயல் ஏன் தேவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது பள்ளிவாயல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் வராததுமாக தான் எங்கே தங்க வேண்டும் என்பதனை பற்றி கூட சிந்திக்கவில்லை. முதலாவது எந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை அமைக்கலாம் என்றுதான் தன்னுடைய சஹாபாக்களோடு கலந்துரையாடி முதலாவது அதனை பற்றி தான் யோசித்து அதனை அமைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு தூரம் பள்ளிவாயலுக்கு இஸ்லாத்திலே முன்னுரிமை காணப்படுகிறது. இஅ்திகாஃப் இருப்பதற்கு, நிக்காஹ் செய்வதற்கு, ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுவதற்கு என்று எத்தனையோ வகையான விஷயங்களை இன்றும் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே. நாம் ஐவேளை தொழுகைக்காக வேண்டி மாத்திரமா பள்ளிவாயலுக்கு வருகின்றோம்? நிச்சயமாக அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அஸ்ஹாபு சுஃபாக்கள் எனப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் பள்ளிவாயலிலே 24 மணித்தியாலமும் இருந்தார்கள். அவர்களிலே சிலர் தொழிலுக்கு போக வேண்டுமா, போய்விட்டு வருவார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனங்களையும் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளிய ஹதீஸ்களையும் அப்படியே மனதிலே பதிந்து கொள்வார்கள், ஏடுகளிலே எழுதிக் கொள்வார்கள். தொழில்களுக்கு சென்று குடும்ப விவகாரங்களை எல்லாம் கவனித்துவிட்டு வருகின்றவர்களுக்கு அவர்கள் தனாவுப் எனப்படக்கூடிய இவர்கள் வந்தால் அவர்களுக்கு சொல்லுவார்கள், அவர்கள் வந்தால் இவர்களுக்கு சொல்லுவார்கள் என்ற அந்த தங்களுக்கு இடையிலான ஒரு பிரதியீடு அங்கு காணப்பட்டது. ஒரு கலா நிலையம் அங்கிருந்து தான் உருவாகிறது. அங்கு குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் அங்குதான் இருந்து உதயமாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பள்ளிவாயல்களுடைய பணிகள் மிகவும் அதிகமாக குறுகிவிட்டன. மிகவும் அழகாக பள்ளிவாயல்கள் கட்டப்படுகின்றன. மில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலவழித்து கட்டப்படுகின்றன. கட்டாயம் கட்டப்பட வேண்டும். அவை பள்ளிவாயல்களிலே வந்து தொழுபவர்களுக்கு வசதியானவையாக இருக்க வேண்டும். அங்கு காற்றோட்டம் இருக்க வேண்டும், அங்கு காப்பட்டிருக்க வேண்டும், அங்கு ஏசி பண்ணப்பட வேண்டும், அங்கு நல்லதொரு சூழல், அமைதியான ஒரு சூழல் இருக்க வேண்டும். அதுவெல்லாம் அந்த வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது ஊர் மக்களுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு. ஆனால் கடந்த காலங்களிலே இந்த பள்ளிவாயல்கள் மேற்கொண்ட அந்த பன்முகப்பட்ட அந்த செயல்பாடுகளை இன்று செய்கின்றனவா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாயல்கள் இபாதத்துக்களுக்கு மட்டுமுரிய இடங்கள் அல்ல என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவை நீதிமன்றங்களாக செயல்பட்டிருக்கின்றன. சுமாமா எனப்படக்கூடிய ஒருவர் குற்றம் இழைத்து விட்டார். அவர் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர். மதீனாவிலே அவர் ஒரு குற்றத்தை இழைத்திருக்கிறார். அவரை கொண்டு வந்து பள்ளிவாயிலே இருக்கின்ற ஒரு தூணிலே தான் கட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு உரையாடுகிறார்கள். அவர் அங்கிருக்கின்ற தொழுகையாளிகளை பார்க்கிறார், அங்கிருக்கின்ற மக்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமா எனப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாதவரை பள்ளிவாயிலே இருக்கின்ற தூணிலே கட்டுவதற்கு அனுமதித்தார்கள் அல்லது பணித்தார்கள் என்றால் அதற்கான காரணம் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய சந்திப்பை அவர் கண்ணார காண வேண்டும், தொழுகையை அவர் பார்க்க வேண்டும்,
அதற்கு பிறகு அவருக்கு இஸ்லாத்தின் மீதான ஒரு பற்று, ஒரு விருப்பம் வரும் என்று நபி அவர்கள் எதிர்பார்த்ததனால் தான் பள்ளிவாயலுக்குள் அவரை கொண்டு வந்து தூணிலே கட்டும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அது எதிர்பார்த்தது நடந்தது. அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அதற்கு பிறகு அவர் குளித்து விட்டு வந்து கலிமா சொல்லுகிறார். முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை, அவருடைய ஆன்மீக நடவடிக்கைகளை, பள்ளிவாயலுக்குள் அவர்கள் எவ்வளவு தூரம் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். அவருடைய சமூகத்திலே அப்படியான ஒரு நடவடிக்கை இருக்கவில்லை என்பதை அவர் அவதானிக்கிறார். எனவே அவருக்கு அப்படியான ஒரு தீனுடைய ஹிதாயத் அவருக்கு கிடைக்கிறது. ஷுரைஹ் எனப்படக்கூடிய மிகப்பெரிய காவியாக இருந்தவர்கள் ஏதாவது தீர்ப்பு வழங்க வேண்டுமாக இருந்தால் தண்டம், அதாவது தண்டனை நிறைவேற்றப்படும் வரைக்கும் பள்ளியிலே தான் குற்றவாளிகளை வைத்திருப்பார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிக்காஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளி வாயிலிலே நடந்திருக்கிறது. அலினு அன் நிக்காஹ வஜஅலூஹு ஃபில் மஸ்ஜித் வத்ரிபு அலைஹி பித்துஃபூஃப். நீங்கள் நிக்காஹை பகிரங்கமாக நீங்கள் செய்யுங்கள், அதனை உங்களுடைய பள்ளிவாயலிலே நீங்கள் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹபஷீக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய அம்புகளாலும் வில்லுகளாலும் பெருநாளுடைய தினத்திலே பள்ளிவாயலிலே மஸ்ஜிது நபவியிலே தான் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹபஷீக்கள் பள்ளிவாயலுக்கு வந்து தங்களுடைய அம்புகளாலும் வில்லுகளாலும் விளையாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து தனக்கு பின்னால் அவர்களை நிறுத்தி அந்த காட்சியை அவர்கள் சலிக்கும் வரைக்கும் காட்டியதாக நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். தூதுக்குழுக்கள் பள்ளிவாயிலே வைத்து வரவைக்கப்பட்டிருக்கின்றன. நஜ்ரான் பிரதேசத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்களுடைய தூதுக்குழுக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலிலே வைத்து வரவேற்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாடுகளில் இருந்து வந்த பிரயாணிகள், அதே போன்று ஏழைகள் எல்லாம் தங்குமிடமாக பள்ளிவாயல்கள் இருந்து வந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பள்ளிவாயல்களை நாங்கள் வைத்தியசாலைகளுடைய பங்களிப்பை செய்த இடங்களாக கூட நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், யுத்தங்களிலே காயப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் பள்ளிவாயிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அஹ்ஸாப் யுத்தத்திலே காயப்பட்டவர்களுக்கு பள்ளிவாயிலுடைய வளவுக்குள் ஒரு விசேடமான கூடாரம் அடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், குறிப்பாக கந்தக் யுத்தத்திலே காயப்பட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள் வைத்து அவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அது பற்றிய ஒரு வரலாறு சஹீஹுல் புகாரியில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபுல் ஹைமத்தி ஃபில் மஸ்ஜிதில் மர்தா, நோயாளிகளுக்காக வேண்டி பள்ளிவாயிலே கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது என்று அவர்கள் தங்களுடைய அந்த கிரந்தத்திலே ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். ரஃபீதா அல் அஸ்லமியா எனப்படுகின்ற ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சஹாபி பெண் தான் அந்த பணியை மேற்கொண்டார்கள் என்றும், அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் வைத்தியர் என்றும் அறியப்பட்ட ஒரு முக்கியமான சஹாபி பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவற்றை சொல்லுகின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு பன்முகப்பட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இடங்களாக இந்த பள்ளி வாயல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் நமது காலத்திலும் அதே மாதிரி தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. நமது காலத்திலே பள்ளி ஒரு இதயமாக செயல்பட வேண்டும். பள்ளி வாயிலுக்குத்தான் முழு ஊர் மக்களும் வருகை தந்து தங்களுடைய ஆன்மீக தேவைகளை, தங்களுடைய லௌகீக தேவைகளை, தங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய தாபனமாக, ஒரு சனசமூக நிலையமாக, ஒரு சென்டராக பள்ளிவாயல் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கு நாங்கள் சொல்ல வருகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹத் யுத்தம் நடைபெறுகிறது, அஹ்ஸாப் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை மஷூராவுக்காக வேண்டி அழைக்கிறார்கள். அது மரத்தடியிலும் அல்ல, அது குளக்கரையிலும் அல்ல, அல்லது வேறொரு சென்டரிலும் அல்ல. அது நடைபெறுகின்றது மஷூரா பள்ளிவாயிலே தான் நடைபெறுகிறது.
எனவே யுத்தம் ஒன்றை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் எனப்படுகின்ற அந்த திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்பதும் பள்ளிவாயிலிருந்து செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காரியங்களை பள்ளியிலிருந்து செய்கின்ற பொழுது அங்கு இஹ்லாஸ் இருக்கும், அங்கு தக்வா இருக்கும், அங்கு ஆத்மீக சூழல் ஒன்றிருக்கும், அங்கு ஊழல் இருக்க மாட்டாது. நன்மையை எதிர்பார்த்துத்தான் மக்கள் அங்கு ஒன்று கூடுவார்கள். கலீஃபாக்கள் கூட இத்தகைய பணிகளை பல்வேறுபட்ட இடங்களில் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் பள்ளிவாயல்கள் தான் அதாவது இபாதத்துக்குரிய இடங்களாக மாத்திரமில்லாமல் கலா நிலையங்களாகவும் இருந்திருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள், ஜாமியாத் என்று சொல்லுவோம், அவற்றினுடைய ஆரம்ப இடங்களாக பள்ளிவாயல்கள் தான் காணப்பட்டன. உங்களுக்கு தெரியும், ஜாமிஅத்துல் கரவியீன் எனப்படுகின்ற மொரோக்கோவில் இப்போதும் இருக்கின்ற அந்த மிக பெரிய பழமையான பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்பம் ஜாமியா எனப்படுகின்ற அந்த பள்ளிவாயல் தான். அந்த பள்ளிவாயலிலே அது கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பள்ளிவாயல், ஒரு ஜாமியா. இஸ்லாமிய வரலாற்றிலே சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பெரிய கலா நிலையம் முதலிலே பள்ளியாக இருந்து கலா நிலையமாக மாறி ஒரு பல்கலைக்கழகமாக பரிணமித்தது அந்த மொரோக்கோவின் அந்த பல்கலைக்கழகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்குதான் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், அகீதா போன்ற இந்த இஸ்லாத்தோடு நேரடியாக தொடர்பான கலைகள் மாத்திரமல்ல, நாங்கள் சொல்லுகின்ற உலக கல்விகள் என்று சொல்லுவோமே, அது மொழியாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், புவியியலாக இருக்கலாம், வானசாஸ்திரமாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் கற்பிக்கக்கூடியவைகளாக அந்த பல்கலைக்கழகங்கள் காணப்பட்டன. அந்த வகையில் தற்போதும் கூட 1000 வருட வரலாற்றை கடந்திருக்கின்ற கெய்ரோவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஜாமிஅத்துல் அஸ்ஹர் எனப்படக்கூடிய பல்கலைக்கழகம் கிறிஸ்துவுக்கு பின் 10வது நூற்றாண்டிலே உலகத்திலே கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முக்கியமான இந்த வகையான ஜாமிஅத்து ஜைத்தூனியா எனப்படக்கூடிய டியூனிசியாவிலே இருக்கின்ற பல்கலைக்கழகம், இவை அனைத்தினுடைய ஆரம்பமும் பள்ளிவாயல்களாக இருந்தன. எனவேதான் ஜாமியா என்றால் பள்ளிவாயல், ஜாமிஅத்துன் என்றால் பல்கலைக்கழகம். ஜாமியா என்பதிலிருந்துதான் அந்த ஜாமிஅத்துன் என்ற அந்த சொல் வந்திருக்கிறது. எனவே பள்ளிவாயல்களில் இருந்துதான் இந்த பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. எனவே இந்த பள்ளிவாயல்கள் உலக வரலாற்றிலே மிக பெரும் கலா நிலையங்களுக்கு வித்திட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கெய்ரோவிலே இருக்கின்ற அந்த ஜாமியிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், 10வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்திலே இஷாவுக்கு பிறகு மாத்திரம் 110 வகுப்புகள் நடைபெற்றன என்று வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தூணையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அறிஞர்கள் தங்களுக்கு ஹலகாத்துல் இல்ம் எனப்படக்கூடிய அறிவு வட்டங்களை அந்த பள்ளிவாயல்களை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கென்று மாணவர் கூட்டங்களை வைத்துக் கொண்டு கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த பள்ளிவாயல்கள் எவ்வளவு உயிரோட்டமாக இருந்திருக்கும், எவ்வளவு பணிகளை செய்திருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது நாட்டை பொறுத்தவரையில் இந்த வகையான பன்முகப்பட்ட காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய பள்ளிவாயல்களை காணுவது அரிதாக இருந்தாலும் தற்போது சர்வதேச நாடுகளிலே, வெளிநாடுகளிலே, குறிப்பாக அரபு நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும் பல வகையான பள்ளிவாயல்கள் முன்மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றன என்ற சந்தோஷமான செய்தியையும் இந்த இடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய உலகத்தில் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிகவும் வேகமான இஸ்லாமிய எழுச்சிக்கு பின்னால் பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் பஹ்ரைனை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற அஹ்மதுல் ஃபாத்திஹ் இஸ்லாமிக் சென்டர் எனப்படக்கூடிய ஒரு சென்டர் அங்கிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பள்ளிவாயலிலே இருந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு இஸ்லாமிய அறிவு போதிக்கப்படுகிறது. இஸ்லாம் மிதவாத சிந்தனையை கொண்டது என்ற கருத்து அங்கு நிறுவப்படுகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு செமினார்கள், கான்பரன்ஸுகள் நடத்தப்படுகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு பாலமாக அந்த பள்ளிவாயல் அமைந்திருக்கிறது. அங்கு உலூமுல் குர்ஆன் போன்ற மிகப்பெரிய கலைகள் கற்பிக்கப்படுகின்றன. இமாம்களுக்கும் முஅத்தின்களுக்குமான பயிற்சி பட்டறைகள், ஒர்க் ஷாப்புகள் அந்த பஹ்ரைன் பள்ளிவாயலிலே நடத்தப்படுகிறது. குர்ஆனுடைய போட்டிகள் நடத்தப்படுகின்றன. நாம் சொல்லுகின்ற
அடுத்த பள்ளிவாயில் தான் ஈஸ்ட் லண்டன் மோஸ்க் எனப்படுகின்ற பிரித்தானியாவிலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பள்ளிவாயல். இன்று உலகத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளிவாயல் என்று நாங்கள் அதனை சொல்ல முடியும். பல நாட்டவர்களும் அந்த நாட்டிலே சென்று தொழில் செய்கிறார்கள். அந்த இடத்தை நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சுமாராக அந்த பள்ளிவாயலிலே 40க்கும் அதிகமான ஆக்டிவிட்டிஸ் செக்ஷன்ஸ் இருந்து இயங்குவதை நாங்கள் பார்க்கலாம். அங்கு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கான சூழல் மாத்திரமல்ல, அங்கு ஹெல்த்துக்கான, எடுகேஷனுக்கான, தொழில் வாய்ப்புக்கான, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலந்துரையாடலுக்கான, ஏன் அங்கு லைப்ரரி இருக்கிறது, ஃபிட்னஸ் சென்டர் இருக்கிறது, ஹத்னா செய்வதற்கான இடங்கள் இருக்கின்றன, ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கான இடங்கள் இருக்கிறது. அதே போன்று அங்கு ஒரு ஆடிட்டோரியம் இருக்கிறது. அதே போன்று அங்கு பைத்துல் மால் இருக்கிறது. ஜகாத் எனப்படக்கூடிய நிறுவனம் அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் என்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு காணப்படுகின்றன. யூத்துக்கான எம்பவர்மெண்ட் சென்டர் அங்கு காணப்படுகிறது. ஊர் பற்றிய, அந்த பிரதேசத்தை பற்றிய சகல புள்ளி விவரங்களும் திரட்டப்பட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுல்ஹ் சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஊரிலே எவ்வளவு, அந்த பிரதேசத்திலே எவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் போலீஸுக்காக வேண்டி அங்கு செல்வதில்லை. அந்த போலீஸுக்காக வேண்டி செல்லாமல் பள்ளிவாயலுக்குத்தான் தங்களுடைய விவகாரங்களை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு அங்கு அப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் சென்று பார்க்கலாம். அண்மை காலத்திலே மரியம் சென்டர் எனப்படுகின்ற ஒரு மத்திய நிலையத்தையும் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பள்ளிவாயலுக்குள் சென்றால் முழு உலகமும் அங்கே இருக்கிறது என்ற நிலை காணப்படுகிறது. பிள்ளைகளை அந்த பள்ளிவாயலுக்குள் அழைத்து வந்தால் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தனியாக விளையாடுவதற்கான ஒரு பிளேயிங் சென்டர் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்று பார்த்தால் அதிசயமான ஒரு தனி உலகமாக அது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வகையில் அங்கு சென்றால் ஆன்மீகம் மனம் கமலும் அமைதியான ஒரு பள்ளிவாசல். இன்னொரு வகையில் சென்று பார்த்தால் வேறு வகையான ஆக்டிவிட்டீஸும் அங்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாயல்கள் விரிவாக கட்டப்பட வேண்டும், நல்ல வசதிகளோடு கட்டப்பட வேண்டும். ஆனால் அந்த பள்ளிவாயல்கள் வெறுமனே அலங்கரிப்பதற்காக, போட்டி போடுவதற்காக வேண்டி கட்டப்படுமாயின் அது மறுமை நாளுடைய அடையாளம் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில பள்ளிவாயல்களுக்கு மாதாந்த வருமானங்கள் காணப்படுகின்றன, கோடிக்கணக்கான ரூபாய்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் கடைகள், தென்னந்தோப்புகள் போன்றவற்றினால் அதிகமான, அதாவது வருமானங்களும் அதற்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்னும் சில பள்ளிவாயல்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலே, கோடீஸ்வரர்கள் சில ஊர்களிலே இருப்பார்கள், மிகப்பெரிய லட்சாதிபதிகள் இருப்பார்கள், தங்களுடைய வீடுகளை மிகவும் அலங்காரமாக கட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த ஊருடைய பள்ளிவாயல்களுக்கு சென்று பார்த்தால் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக இருப்பதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் மிகவும் அதிகமாக வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் எதிர்பார்க்கின்ற வித்தியாசமான பல துறை சார்ந்த பள்ளிவாயல்களாக அவை இருக்க வேண்டும். எல்லா வகையான பங்களிப்புகளையும் செய்யக்கூடிய, அந்த ஊர் மக்களுக்கு தேவையான சகல விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய, மக்கள் அனைவரும் அங்கு வந்து தமது தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு செல்லக்கூடிய அளவுக்குள்ள ஆன்மீக தேவைகளாக இருக்கலாம், அவர்களுடைய லௌகீக பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், அவருடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், அனைத்தையும் தீர்ப்பதற்கான இடங்களாக அந்த பள்ளிவாயல்கள் அமைக்கப்பட வேண்டும். அத்தகைய பள்ளிவாயல்கள் கட்டப்பட வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பள்ளிவாயலை கட்டுகிறாரோ அவருக்காக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவான் என்று சொன்னார்கள். எந்த அளவு சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் மஃஹசு கதாத்தின், ஒரு பள்ளிவாயலிலே ஒரு இடத்தை அமைத்துக் கொடுக்கின்றான். அந்த இடம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு பறவை முட்டையிடுவதற்கு தேவையான ஒரு இடம். அவனால் அவ்வளவுதான் பங்களிப்பு செய்ய முடியும் என்றால், ஒரு முட்டை, அதாவது ஒரு பறவை முட்டையிடுவதற்கு ஒரு சிறிய இடம் தேவை, அவனால் அந்த பங்களிப்பை மாத்திரம்தான் செய்ய முடியும் என்றிருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு நாளை மறுமையிலே ஒரு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி கொடுப்பான் என்றும் சொன்னார்கள்.
பொதுவாக ஒரு பள்ளியை கட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு சுவர்க்கத்திலே வீடு கிடைக்கும். ஒரு மனிதனால் அவ்வளவு தூரம் செய்ய முடியாது. அவனிடத்திலே கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த சிறிய பங்களிப்பை அவன் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாயில்களை நாங்கள் கட்டி கொடுத்து அதிலே நாங்கள் சொன்னது போன்ற வித்தியாசமான பல நடவடிக்கைகள் இடம்பெற்றால் அதன் மூலமாக சமுதாயத்திலே உள்ளவர்கள் பயனடைவார்களாக இருந்தால் அவர்கள் பயனடையும் காலமெல்லாம் கயாமத்து தோன்றும் வரைக்கும் அவர்களுடைய கபருக்கு அதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். சிலர் இருக்கிறார்கள், பள்ளி வாயிலினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுவார்கள். எனக்கு தெரியும், ஒரு கிராமம் இருக்கிறது இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே சுமாராக 30 வருஷங்களாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஜுமா மஸ்ஜித், அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சுமார் 5 தைக்காக்களுடைய லைட் பில்லை ஒரு சட்டத்தரணி கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் அந்த பள்ளி வாயிலே இடம்பெறக்கூடிய சகல அமல்களையும் அவர் அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சிலர் மின் விசிறிகளை வாங்கி கொடுக்கலாம், இன்னும் சிலர் இந்த பள்ளிவாயிலுக்கு தேவையான காணியை வாங்கி கொடுக்கலாம், காப்பட்டை வாங்கி கொடுக்கலாம், இதிலே சுத்தம் செய்வதற்கான கருவிகளை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சின்ன பங்களிப்பையாவது செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய காரியமாகத்தான் இருக்க முடியும். எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பள்ளிவாயில்கள் அல்லாஹு தஆலாவுடைய வீடுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவனுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் பள்ளிவாயல்கள். இந்த பள்ளிவாயல்களுக்குள் மலக்குகளுடைய பிரசன்னம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே பள்ளிவாயல்கள் பன்முகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தன. அதே நேரம் நவீன உலகத்திலும் கூட அந்த பங்களிப்புகள் பல நாடுகளிலே செய்யப்படுவதனால் ஊர்களிலே, பிரதேசங்களிலே, உலகத்திலே பல மாற்றங்களை நாங்கள் காணுகின்றோம். அப்படிப்பட்ட பள்ளிவாயல்களை அமைத்துக் கொடுப்பதற்கு எமது பணத்தை, எமது சிந்தனையை, எமது பங்களிப்பை இயன்ற வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டும். யாரெல்லாம் பள்ளிவாயல்களுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மகா பெரிய பொறுப்பு காணப்படுகிறது. பள்ளிவாயல்களை அமைப்பது மாத்திரமல்ல, பள்ளிவாயல்களிலே பல 100 திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். வல்ல அல்லாஹு தஆலா இந்த பள்ளிவாயல்களிலே சிறந்த அமல்களை செய்து அவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த பள்ளிவாயல்களை கட்டுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உயர்ந்த தரஜாக்களை மறுமையிலே கொடுப்பாயாக. நீ வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பலஸ்தீன மண்ணிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது உறவுகளுக்கு நீ விடுவை கொடுப்பாயாக. அவருடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து விடுவாயாக. யாரெல்லாம் உலகத்திலே நீதிக்கும் நியாயத்துக்கும் எதிரான சக்திகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீ ஹிதாயத்து கொடுத்து அவர்களை இஸ்லாத்தின் பால் வருவதற்குரிய வழியை திறந்து விடுவாயாக. அப்படி அவர்கள் முரண்டு பிடித்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்களை நீயே கவனித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எமது பெற்றார்களுடைய குறைகளை மன்னித்து அவர்களுக்கும் நீ சொர்க்கம் கொடுப்பாயாக. உன்னை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها. صدق النبي صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.